பூஸ்ட் ரோஸ்ட் அப்படின்னு ஒண்ணு. வைத்தியை பத்தி நீங்க வந்து நல்லதெல்லாம் சொல்லிட்டு இருக்கணும். பூஸ்ட்னு சொன்னா, ரோஸ்ட்னு சொன்னா அவங்கள பத்தி கெட்டதெல்லாம் அதே மாதிரி உங்களுக்கு ஒரு சான்ஸ் இருக்கும். வைத்தி எப்படிங்க அவங்க ரொம்ப உழைக்கிற ஒரு ஒரு பெண். அவங்க வீட்டோட எனக்கு எல்லாமே தெரியும். ரோஸ்ட் இப்படியே அவங்க வந்து இது பண்ணாலும் அவங்க வந்து ஊரா சுத்திட்டு இருப்பாங்க. அது என்னன்னா அது சரியா இருக்காது. ஒரு ஊர்னா ஒரு ஊருக்குள்ள இருக்கணும் இல்லையா? பூஸ்ட் அவங்க எதுக்காக சுத்துறாங்க அப்படின்னா அவங்க உழைப்புக்காக சுத்துறாங்க. இங்க ஒரு நாள் இங்க ஒரு ஷூட், அடுத்த நாள் கோயம்புத்தூர்ல ஒரு ஷூட். பாவம் அந்த மனுஷன் பாவம் இத்தனை நாளா உள்ள வச்சிருந்தா அதை எப்படி சொல்லணும்னு தெரியாம இங்க யூஸ் பண்ணிக்கிட்டாரு. ஒரு சின்ன ஒரு பேட்டில் உங்க ரெண்டு பேர்ட்டையும் எதிர்பார்க்கலாம். நீங்க வந்து கோயம்புத்தூர் ஸ்லாங்லயும் நீங்க வந்து திருநெல்வேலி ஸ்லாங் ரெண்டு பேரும் வந்து சண்டை போட்டுக்கிட்டா எப்படி இருக்கும்? ஒரு வாட்ச் ஒன்று கொடுத்தல போன வரோம். ஆமா, அது எங்க நீ ஒரு ஃபங்க்ஷன் போனோம் தெரியா? அது அட்டாளி மேல தான் வச்சிருந்தேன். எடுத்து விட கொஞ்சம். எனக்கு எப்படி கையட்டும்? நீங்களே போய் எடுத்துக்கோங்க. ஒரு பொருளை கொடுத்தா ஒழுங்கா நீ பார்த்து ஒழுங்கா எடுத்து வைக்கணும்ல. என்கிட்ட கொடுத்தீங்கல்ல, நீங்களும் பார்த்து வச்சுக்க வேண்டியதானே? ஆக்சுவல் கடை தான், ஒரு பெரிய ஸ்டோர், மொத்த வியாபாரம் பண்ற ஒரு கடை. ஒரு பக்கம் வந்து வியாபாரம் நடந்துகிட்டு இருக்கும். நம்ம டைலாக் பேசிட்டு இருப்போம். அப்பதான் கொள்ளு பருப்பு 1 கிலோ அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்போம். போனோன்னு நமக்கு ஒரு என்ட்ரி வைக்கிறாங்க பயங்கரமா. வந்து பின்னாடி ப்ரோ இப்படி வரீங்க ப்ரோ, கீழே ப்ரோ, அப்படி ப்ரோ, இப்படி ப்ரோ. ப்ரோ நான் வரது நார்மலா வரேன் ப்ரோ. ஆல்ரெடி நம்ம இன்னொருத்தர் ரிப்ளேஸ் பண்ண போறோம். அது நார்மலா வந்தா கூட நமக்கு பயந்து வருவாங்க. இவங்க பயங்கரமா பில்டப் பண்றாங்க. டெய்லி நம்ம போடுற ஷார்ட்ஸ், அதுக்கு முந்தின நாள் ஷார்ட்ஸ்ல கையை மட்டும் காட்டுவானுங்க. அதுலயும் சீசன் 2ங்கும்போது எப்படிரா இவங்களோட பிளேஸ வந்து நம்ம ஹேண்டில் பண்ண போறோம், இவங்களோட ஒரு பொட்டன்ஷியலை வந்து நம்மளால கொடுக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு பெரிய, எனக்கு வந்து ரொம்ப பெரிய பயமாவே இருந்தது. பட் அப்படியே போக போக மும்பை இந்தியன்ஸுங்க, நான் பயங்கரமான ஒரு மும்பை இந்தியன்ஸ் ஃபேன். ஒரு தற்போதைய மும்பை இந்தியன்ஸ் உடைய நிலைமை எப்படி இருக்குது? பயங்கரமா இருக்கு. நாங்க 5 மேட்ச் வந்து அடிச்சுட்டு வந்துட்டு இருக்கோம். நாங்க தான் இந்த தடவை கப் அடிக்க போறோம். கப்பு கிடைக்குமா? கப் எங்க கையில தான். ஏன்னா எங்க டீம்ல எல்லாருமே மேட்ச் வின்னர்ஸ். ஸோ நாங்க வந்து ஒரு ஆளை நம்பி இல்ல, நாங்க வந்து டீம் பிளே தான். ஸோ அதனால வந்து நாங்க தான். கப்பு வேணுமா உங்களுக்கு? வேணாங்க. உங்கள் லெஜண்ட் சரோனாவில் அக்ஷய திருதியை முன்னிட்டு தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் 2000 தள்ளுபடி. ஏப்ரல் 22 முதல் மே 4 வரை. டாக்டர் எம்ஜிஆர் பல்கலைக்கழகம் ஆரணி வளாகம். இப்போது மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. வணக்கம், எப்படி இருக்கீங்க? வணக்கம். நல்லா இருக்குங்க. ஸோ சாலினி ஸ்டோர்ஸ்ல இருந்து அப்படியே அவங்க கடையில இருந்து அவங்களுடைய பார்சல் கூட்டு பண்ணி வச்சு நீங்க உட்கார வச்சிருக்கிறோம். என்னங்க இன்னைக்கு பிசினஸ் எல்லாம் இதாகும், நாங்க வந்து கூப்பிட்டு வந்து உட்கார வச்சுட்டோம். ஓகேவா இன்னைக்கு உங்களுக்கு? ஓகே தாங்க, குரு இருக்காங்க, அவங்க பாத்துப்பாங்க. பாத்துப்பாரா? ஆனா அவர் இருக்கும் போதே நல்லா பாத்துக்க மாட்டாருன்னு சொல்லி கேள்விப்பட்டோம். அது சில டைம் அந்த மாதிரி தான் போகும். பட் மேனேஜ் பண்ணிப்பாங்க. எங்களை விட அவங்க சீனியர். சோ அவங்க நல்லா பாத்துப்பாங்க. பாத்துப்பாங்க. இன்னொரு சில கேரக்டர்ஸ் நாங்க இறக்கிருக்கோம். ஸோ அதனால அந்த கேரக்டர்ஸ் எல்லாம் பாத்துப்பாங்க அப்படின்னு நம்பிக்கையில நாங்க இங்க வந்துருவோம். ஓகே, நீங்க சொன்னப்பதான் கடையை பாத்துக்கிறதுக்கு அவங்கள பாத்துக்கிறதுக்கு குருவை பார்த்துக்க ஒரு ஆள் வேணும். ஓ. அப்படி ஒரு கேரக்டர் நாங்க இறக்கிருவோம். அடுத்த எபிசோட்ஸ்ல அந்த கேரக்டர் வரும். ஓகே, வெயிட்டிங். டாம் அண்ட் ஜெர்ரி மாதிரி ஆயிரும் நினைக்கிறேன். எப்படி இந்த பொட்டல் அதெல்லாம் தூக்கி அடிச்சு அடிக்கிற மாதிரி அந்த மாதிரிலாம் இருக்குமா? ஒரு வார்த்தை அந்த இதுக்கு ஏத்த மாதிரி அந்த நீ நினைக்கிற மாதிரி இல்லடா. ஓ வைலன்ஸ். ஓ ஓகே, எந்த பொருளையும் வேஸ்ட் பண்ண வேஸ்ட் மாட்டோம். பண்ண கூடாது இல்லையா? மளிகை கடை வேற. ஆமா அப்புறம் மளிகை கடை ஓனர் நம்மள பிடிச்சிருவாங்க, ஃபைன் போட்டுருவாங்க. ஆமால. முதல்ல அந்த மளிகை கடை இருக்குல்ல, அது வந்து எப்படி உண்மையாவே செட் எதுவும் போட்டு வச்சிருக்கீங்களா இல்ல ரெண்டுக்கு எதுவும் வாங்கி அது வச்சிருக்கீங்களா? ஆக்சுவல் மளிகை கடை தாங்க. அப்படியா? அந்த ஆக்சுவலா ஃபர்ஸ்ட்ல இருந்தே வந்து அங்கதான் பண்ணிட்டு இருக்கோம். அங்க பெர்மிஷன் கொடுத்து அதுக்கப்புறம் சீசன் 2மே வந்து அங்கதான். ஓகே, ஒரு ஒரு இதுல வந்து செட் ஆயிருச்சு. சோ அதுலயே பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு இதுல வந்து அதுலயே ஒரு ஃப்ளோல போயிட்டு இருக்கு. அது எப்படின்னா கடை இருக்கும். ஆக்சுவல் கடை தான், ஒரு பெரிய ஸ்டோர், மொத்த வியாபாரம் பண்ற ஒரு கடை. அந்த கடையில ஒரே ஒரு பிளாக் மட்டும் நாங்க இங்க ஷூட் பண்ணுவோம். ஒரு பக்கம் வந்து வியாபாரம் நடந்துகிட்டு இருக்கும். நம்ம டைலாக் பேசிட்டு இருப்போம். அப்பதான் கொள்ளு பருப்பு 1 கிலோ அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கோம். அந்த மாதிரி எங்களுக்கு சோப் 1 கிலோ நம்ம கிட்டே கேட்பாங்க. ப்ரோ சோப் ஒண்ணு நாங்க ஷூட்டிங் வந்தாங்க. ரா ஃபுட்டேஜ் பாத்தீங்க அப்படின்னா அதான் ஏப்பா ஒரு என்னது 1 கிலோ உளுத்தம் பருப்பு அப்ப அது எல்லாமே வந்து ஆம்பியன்ட் சவுண்ட் இல்லையா? இல்லங்க. அந்த மாதிரி ஒன்று ரெண்டு வருது. நீங்க நீங்க யூஸ் பண்ணிப்பீங்க. மேக்ஸிமம் நம்ம வந்து இதுல தான் போறோம், லைவ்லாம் இல்ல, டப்பிங் தான் போறோம். சோ அதனால வந்து அது வந்து சவுண்ட் டிபார்ட்மெண்ட் அவங்க பண்றதுதான். மத்தபடி நம்ம ஸ்பாட்ல இருக்கும்போது டயலாக் எமோஷனலா பேசிட்டு இருப்போம். அப்ப அவங்க வந்து கேட்பான், ரவை 1 கிலோ கொடுங்க அப்படிங்கிற மாதிரி. சோ அதனால ஆக்சுவலா அது கடை ரன் ஆயிட்டு இருக்கும். ஆக்சுவலா எங்க கிட்டே கேட்பாங்க, ஏமா என்னது 1 கிலோ பருப்பு கொடுங்கம்மா அப்படின்னு எங்க கிட்டே. அக்கா அங்க இருக்க கிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்லி எங்களுக்கு கேமரா போயிட்டு இருக்கும். அது பாத்துருக்க மாட்டாங்க. நாங்க தான் கடைக்காரங்கன்னு சொல்லி எங்க கிட்ட கேட்டுட்டு இருப்பாங்க. 10 பொருத்தமும் பக்காவா இருந்திருக்கு அந்த கேரக்டருக்கு. உண்மைத்தன்மையா இருக்கும். உண்மைத்தன்மையா இருக்கு. அதனாலதான் எல்லாரும் பாக்குறாங்க. சோ அண்ட் வந்து எல்லாரும் கேட்குற ஒன்று தான். ஸோ பேசிக்காக கேட்குறேன். இதுக்கு முன்னாடி ஒரு டீம் இருந்தாங்க, ரேஸ்மா. ஸோ அவங்களாம் இருக்கும்போது எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆர்டிஸ்டா நீங்க வந்து மறுபடியும் ஒரு புதுசா ஒருத்தவங்க வந்து அதை ஹேண்டில் பண்ண ரொம்ப கஷ்டம்.
அது எப்படி இருந்துச்சு? அது பேசிக்கா அது அத யோசிச்சு பார்க்கும்போது நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருது அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்க்கும்போது ரொம்ப பயங்கரமா ஒரு ஏன்னா நெகட்டிவா ஏதாச்சும் வந்துரும் அப்படின்னு இருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் நான் ஸ்பாட்டுக்கு போனதுக்கு அப்புறம் நம்ம டீம் மேனேஜ்மெண்ட், ஸோ அங்க இருக்கிற எல்லாமே நம்மள வந்து ஆம்பியன்ஸ் எல்லாமே நம்மள இழுத்துருச்சு. ஸோ அதனால அதுக்கப்புறம் அந்த தாட் இல்ல மைண்ட்ல. ஓகே. ஸோ கரெக்டா பண்ணிடணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்துச்சு. போனோம்னு அவங்க அதை நார்மல் பண்ணிட்டாங்க. ரொம்ப நார்மல் பண்ணனால அதுக்குள்ள நம்ம வாழ்ந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் அவங்கள நம்ம ரெஃபரன்ஸ் பார்த்துருப்போம், அவங்களோட வீடியோஸ் ரெஃபரன்ஸ் பார்த்தனால என்னென்ன சின்ன சின்ன நுகான்சஸ் சில மேட்டர்ஸ் இருக்கும், அதை பிடிச்சிட்டோம். அதனால அது பெருசா இல்ல. பட் ஆனா ஒரு சின்ன பயம் இருந்துச்சுன்னு வைங்களேன் பிகினிங்ல. ஏன்னா மக்கள் வந்து டக்குன்னு ஏத்துக்கிறது வந்து கஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பா. உங்களுக்கு இந்த ப்ராசஸ் எப்படி இருந்துச்சு? ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து நீங்க உள்ள என்ட்ரி கொடுத்திருப்பீங்க, முதல் வீடியோ இன் சாலினி ஸ்டோர்ஸ் அவங்க இல்லாம நீங்க வரீங்க அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் வீடியோ பார்க்கும்போது என்னென்ன கமெண்ட் எல்லாம் பார்த்தீங்க, என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு முன்னாடி நான் தான் ஃபர்ஸ்ட் போனேன். ஏன்னா இவங்க ஒரு ஷெட்யூல் வரல, ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் நான் தான் போனேன். போனோன்னு நமக்கு ஒரு என்ட்ரி வைக்கிறாங்க பயங்கரமா, வந்து பின்னாடி ப்ரோ இப்படி வரீங்க ப்ரோ, கீழே ப்ரோ, அப்படி ப்ரோ, இப்படி ப்ரோ நான் வரது நார்மலா வரும் ப்ரோ. ஆல்ரெடி நம்ம இன்னொருத்தர் ரிப்ளேஸ் பண்ண போறோம், அது நார்மலா வந்தா கூட நமக்கு பயந்து வருவாங்க. இவங்க பயங்கரமா பில்டப் பண்றாங்க. இவர் பாத்தி ஏன்னா அதுக்கு டெய்லி நம்ம போடுற ஷார்ட்ஸ், அதுக்கு முந்தின நாள் ஷார்ட்ஸ்ல கையை மட்டும் காட்டுவானுங்க. அடுத்த நாள் ஷார்ட்ஸ்ல பயங்கரமா இங்க ஆங்கிள் அங்க ஆங்கிள். பட் ரொம்ப பயமா இருந்துச்சு. ஏன்னா நான் அந்த மாதிரி வீடியோ பெருசா நான் பண்ணதேன். நம்மளோட வீடியோஸ் நம்ம இதுக்கு முன்னாடி வேற ஒரு சேனல்ல இருந்தோம். ஸோ நம்ம பண்ண மோஸ்ட் ஆஃப் தி வீடியோஸ் வந்து ரொம்ப லைஃப் ஸ்டைல் வீடியோஸா இருக்கும், ரேண்டம் லைஃப் ஸ்டைல் வீடியோஸ். அந்த மாதிரி பில்டப் ஷார்ட்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்காது. இது எடுத்தோடனே பில்டப் ஷார்ட்ஸ் எல்லாம் அப்படிலாம் வச்சு போனா ரொம்ப பயமா இருந்துச்சு. நல்ல வேலை அடிப்பாங்க அப்படின்னு நினைச்சேன், நல்ல வேலை அடிக்கல. அது ரொம்ப சந்தோஷம். ஃபயர் விட்டுட்டு இருந்தாங்க. அப்பாடா எங்கடா நீங்க இத்தனை அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஓகே. உங்களுக்கு? எனக்கு ஃபர்ஸ்ட் இது பாத்தீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல நிறைய பேர் ஒரு நல்ல ரிவ்யூ தான் போட்டிருந்தாங்க. ஏன்னா நான் கண்டிப்பா நினைச்சேன்னா நான் நிறைய வெப் சீரிஸ் பண்ணிருக்கேன். ஸ்டார்டிங்ல எல்லாருமே வந்து கழுவி தான் ஊத்துவாங்க. அது வந்து பொது ஸ்டார்டிங் நாங்க ஃபர்ஸ்ட் எல்லாரும் நாங்க பேக் டு ஸ்கூல்னு ஒரு சீரிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ஃபர்ஸ்ட் எபிசோடு யாரு முக்காவாசியுமே ஒரு பேட் கமெண்ட்ஸ் தான் வந்தது. ஆனா அதை தாண்டி நாங்க பண்ணும்போது ரொம்ப என்ன சொல்றது ரொம்ப ஹிட்டான ஒரு சீரீஸா அது மாறிடுச்சு. கமெண்ட்ஸ்லயும் வந்து என்ன எல்லாத்துக்குமே 1 by 1 ஒரு கேரக்டர் மட்டும் இல்லாம எல்லா கேரக்டருமே சொல்லுவாங்க. அதே மாதிரிதான் இதுவும். ஆனா எனக்கு அதுல இருந்த இது கூட ஓகே, நான் ஸ்டேஜ் 2 வந்து நான் தாண்டிட்டேன். ஏன்னா எனக்கு அந்த அளவுக்கு பேட் கமெண்ட் ஒரு இது வரதில்ல. அக்கா வெல்கம் பேக் டு ஷாலினி ஸ்டோர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது அப்போ ஒரு பூஸ்பம் வந்தது. ஓகேடா நம்பிட்டாங்க. ஏன்னா என்ன சொல்றது, ஆடியன்ஸோட வேர்ட்ஸ்ங்கிறது வந்து நம்மள இன்னுமே பூஸ்டப் ஆகும். சோ அந்த வேர்ட் வந்து எனக்கு இன்னுமே ஓகே, நம்மள வந்து அவங்க ஒரு வருஷமா பாத்துட்டு இருக்கிற ஒரு வெப் சீரிஸ்ல நம்மளையும் ஒரு மெம்பரா வந்து சேர்த்துக்கிட்டாங்க, ஓகே அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அப்படிங்கும்போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா ஒரு சொல்லுவாங்கல்ல, விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி அப்படின்ற மாதிரி. அவ்வளவு உண்மையிலே அந்த விடாமுயற்சி இந்த 6 மாசம் நீங்க பட்ட பாடே கேளு. நீங்க வேணா வந்து உள்ள சொல்லாம இருக்கலாம், ஆனா எங்களுக்கு தெரியும்ல. இப்ப நம்ம பேசணும்னா கண்டிப்பா இங்க ஓர அனுப்பாங்க, நம்ம உள்ள வந்து அடக்கி வாசிப்போம். நீங்க சொல்றீங்கன்றது எனக்கு புரியுது. அவங்க குடும்பத்துல எங்களையும் ஒரு மெம்பரா சேர்த்துக்கிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு மொமெண்டா இருந்துச்சு. ஆக்சுவலா சூப்பரா ஸ்மூத்தா போயிருச்சு. ஒரு வெப் சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணும்போதே வந்து எல்லாத்துக்குமே ஒரு ஆர்டிஸ்டா வந்து ஒரு பயம் இருக்கும். அதுலயும் சீசன் 2ங்கும் போது எப்படிடா இவங்களோட பிளேஸ வந்து நம்ம ஹேண்டில் பண்ண போறோம், இவங்களோட ஒரு பொட்டன்ஷியலை வந்து நம்மளால கொடுக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு பெரிய எனக்கு வந்து ரொம்ப பெரிய பயமாவே இருந்தது. பட் அப்படியே போக போக செட்டும் சரி, அங்க இருக்கிற டெக்னீஷியன்ஸ் அப்புறம் மத்த ஆம்பியன்ஸ்லயே வந்து எங்களுக்கு ஒரு மாதிரி ஓகே நாம தான் அப்படிங்கிற ஒரு தாட் வந்து கிரியேட் பண்ணனால எங்களுக்கு அந்த அளவுக்கு போக போக அந்த பயம் வந்து எங்களுக்கு கம்மியாயிருச்சு. ஓகே. இந்த சொல்லுவாங்க பாத்தீங்களா, நமக்குன்னு ஒரு ஆல்ரெடி இருந்த இடத்த நம்மளால ஃபீல் பண்ண முடியாது, பட் நமக்கான ஒரு இடத்த வந்து கிரியேட் பண்ண முடியும் அப்படின்னு. ஸோ யூ ஆர் போத் ஆர் கிரியேட் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஐயா ஐயா உண்மையை தாங்க சொல்லுங்க. உண்மையை சொல்றவங்க தெய்வத்துக்கு சமம் அப்படிங்கிற வாய் நிறைய வாழ்த்துறதே ரொம்ப சந்தோஷம். ஓகே. அண்ட் மெயினா வந்து ஒவ்வொரு ஜர்னியும் வந்து ஒரு ஆர்டிஸ்டா நீங்க வந்து இப்ப டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. சாலினி ஸ்டோர் எவ்வளவு பெரிய ஒரு உங்களுக்கு வந்து அடுத்தடுத்து எங்கேஜா எப்படி வச்சிருக்கு உங்களை? சொல்லுங்க. இந்த மாதிரி ஒரு கோவில் கட்டுறாங்க இப்ப. அதாங்க இந்த மாதிரி ஒரு ரோல் நான் பண்ணது கிடையாது. சோ இதுவுமே எனக்கு வந்து ஒன் ஆஃப் த மெயின் ப்ரொஃபைல் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். இதுலயே வந்து என்னால நிறைய வேரியேஷன் வந்து என்னால காமிக்க முடியாது. நான் வந்து அதுல கோயம்புத்தூர் ஸ்லாங்கும் பேசுறேன், இவங்களோட சேர்ந்து திருநெல்வேலி ஸ்லாங் எனக்கு அப்பப்ப வருது. சோ இதுலயே நான் நிறைய கத்துக்கிறேன்.
saree வேர் பண்ணி வந்து நான் அந்த அளவுக்கு நான் பண்ணது கிடையாது. ஸோ எனக்கு அடுத்தடுத்து வேற ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் ஒரு கேரக்டர் நான் பண்றேன் அப்படின்னா இது எனக்கு நிறையவே ஸ்லாங்கா இருக்கட்டும், அதோட அப்பியரன்ஸா இருக்கட்டும், நான் என்னோட வே ஆஃப் கெஸ்டரா இருக்கட்டும், அது எனக்கு நிறையவே நான் இதுல கத்துக்கிட்டேன். ஸோ எனக்கு என்ன சொல்றது, ஜாலியா இருக்கு. ஒன் ஆஃப் த மெயின் கேரக்டர் என்னோட ஜேர்னில வந்து ஒன் ஆஃப் த மெயின் கேரக்டர் இதுல நான் நிறைய கத்துக்கிட்டேன் அப்படிங்கிற ஒரு தாட் எனக்கு வந்துருச்சு. ஓகே ஐயா, உங்களுக்கு எனக்கு பர்சனலி வந்து இந்த பாய் டு மென் சேஞ்ச் ஓவர் இருக்கும் இல்லையா, ஒரு பாய்ல இருந்து ஒரு மென்னா சேஞ்ச் ஆகும். ஸோ இது நம்ம மோஸ்டா நம்ம பழைய பண்ண வீடியோஸ்ல நம்ம வந்து நிறைய சின்ன சின்ன ஸ்கூல் பையன் ரோல், ஸோ இந்த மாதிரி நிறைய ரோல்ஸ் பண்ணியிருப்போம். டியூஷன் அலப்பறை அந்த மாதிரி நிறைய பண்ணியிருப்போம் வைங்களேன். ஸோ இந்த பாய் டு மென்னுக்கான ஒரு சேஞ்ச் ஓவருக்கான இடமா தான் நான் பாக்குறேன். ஸோ இதுக்கு நான் பண்ணாத நிறைய எமோஷன்ஸ், நிறைய சீன்ஸ், நிறைய டைலாக்ஸ் நான் இந்த மாதிரி பேசினது இல்லை. ஸோ அது ஒன்று நடந்துச்சு. இப்போ பர்டிகுலர்லி வந்து திருநெல்வேலி ஸ்லாங். ஸோ அந்த ஸ்லாங்கை வந்து நான் எங்கேயாச்சும் போடணும், எங்கேயாச்சும் அதை யூஸ் பண்ணணும். பிகாஸ் அது ரொம்ப பிடிக்கும் மக்களுக்கு. வந்து எப்பவுமே அந்த திருநெல்வேலி ஸ்லாங் பேசினா அது உங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு ஏம்ல அப்படிங்கிற மாதிரி, ஸோ அது ரொம்ப கனெக்டடா இருக்கும் அப்படிங்கிறது வந்து எனக்கு அதுக்கான ஒரு இடத்த இந்த சாலினி ஸ்டோர் கொடுத்துச்சு. நான் பண்ணாத நிறைய எமோஷன்ஸ் பண்ண மாதிரி இடம். ஸோ ஆப்வியஸா அதுக்கு வந்து கிரெடிட் வந்து டைரக்டருக்கு தான் கொடுக்கணும். ஸோ அவங்க நல்லாவே மோல்ட் பண்றாங்க, நல்லா இருக்கு இந்த இடம். பேசிக்கா 2 பேரும் எந்த ஊருனா, ஏன்னா நீங்க ஸ்லாங் பத்தி பேசுறதுனால அது கேக்குறேன். எந்த ஊரு பேசிக்கா? என்னோட நேட்டிவ் வந்து கோயம்புத்தூர். கோயம்புத்தூர். ஓகே, நீங்க? நான் நாகர்கோவில். திருநெல்வேலி ஸ்லாங்கும் கிட்டத்தட்ட வந்து ஆமா பார்டர் தானே. ஸோ அதை கொஞ்சம் இழுத்தா திருநெல்வேலி, கொஞ்சம் லைட்டா கட் பண்ணா கன்னியாகுமரி. ஸோ அதுல இழுத்தலாம், அவ்வளவுதான். இழுக்கிறது தான் இழுத்தா சொல்லுவாங்க. நாகர்கோயில், கன்னியாகுமரி, சோ இது எல்லாத்துக்கும் வந்து திருநெல்வேலி, இது 3க்கு வந்து ஒரே மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த ஊருக்காரங்க போய் கேட்டா தெரியும். இல்ல சேஞ்ச் இருக்கு, நிறைய சேஞ்ச் இருக்கு. அதை நம்ம நுகான்சஸா புடிச்சிட்டோம்னா ஈஸி தான், ஒரே ரிதம் தான். ஓகே, நீங்க கட் பண்றது இன்னும் கொஞ்சம் இழுத்து பேசுறது, இதுலதான் இருக்கு. ஒரு சின்ன ஒரு பேட்டில் நான் வந்து உங்க 2 பேர்ட்டையும் எதிர்பார்க்கலாம். ஆமாமா, என்னன்னா நீங்க 2 பேரும் வந்து ஸ்லாங்ல வந்து, ஏன்னா நாங்க வந்து பார்த்து நிறைய வியந்தும் போகிறோம். அதனால் நீங்க வந்து கோயம்புத்தூர் ஸ்லாங்லயும், நீங்க வந்து திருநெல்வேலி ஸ்லாங், 2 பேரும் வந்து சண்டை போட்டுக்கிட்டா எப்படி இருக்கும்? நம்மளே கண்டென்ட் கொடுத்துருவோம். கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இது எப்படின்னா சண்டை வந்து நாங்க அதுலயே போட மாட்டோம். அதுல போடாதனால ஏன் கேக்குறேன் நானு. சண்டை போடணுமா? இல்ல ஓகே, இல்ல உங்களுக்கே வந்து என்ன தோணுதோ பண்ணீங்க. சண்டை போட நான் யாரையும் வந்து ஒற்றுமையா இருக்க வச்சே நான் பார்த்து பழகிட்டேன். நீங்க வந்து என்ன மாதிரியா நீங்க போனோம் அப்படின்னா பண்ணிக்கலாம். சரி, என்ன இப்ப திருநெல்வேலி ஸ்லாங்ல நான் வந்து என்ன ஆனா சண்டை போட நல்லா இருக்கும்ல. உள்ள இருக்கவன் சொல்லியிருக்காமா சண்டை போட்டு பாப்பேன். இங்க வந்து சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. நீங்க கோயம்புத்தூர் ஸ்லாங்ல ஆரம்பிங்க. ஓகே, சிச்சுவேஷன் என்னன்னா, சோ நீங்க வந்து கடையில வந்து ஒரு பொருளை வச்சிருக்கீங்க, இவர் வந்து எங்கேயோ வச்சிட்டாரு, 2 பேரும் மாத்தி மாத்தி பொருளை எங்கேயோ வச்சிருக்கீங்க. எடுத்த பொருளை எடுத்த இடத்துல வைக்கிறதே கிடையாது. அதுதான் கண்டென்ட். ஓகே, நான் ஒரு வாட்ச் வச்சிருந்தேன் கடைக்குள்ள. அது நீங்க ஒன்னதான் கொடுத்த, நீங்க வச்ச மறந்துட்டேன், நான் தேடுங்க. அடி ஒரு வாட்ச் ஒன்று கொடுத்தல போன வாரம். ஆமா, அது எங்க? நீ ஒரு ஃபங்க்ஷன் போனோம் தெரியா? அது அட்டாளி மேல தான் வச்சிருந்தேன். எடுத்து கூட கொஞ்சம். எனக்கு எப்படி கையட்டும்? நீங்களே போய் எடுத்துக்கோங்க. டேய் பாத்து, அட்டாளில தானே, அங்கதான் பாத்துட்டு வந்தேன். அங்க இல்ல, எங்க எடுத்து வச்ச? ஒரு பொருளை கொடுத்த ஒழுங்கா நீ பார்த்து ஒழுங்கா எடுத்து வைக்கணும்ல. என்கிட்ட கொடுத்தீங்கல்ல, நீங்களும் பார்த்து வச்சுக்க வேண்டியதானே. சும்மா என்ன சொல்றேன்? இப்படி இல்ல, இல்லம்மா நீ உன்கிட்ட கொடுத்தா கரெக்டா இருக்கும்னு தான் கொடுத்தேன். நீ எப்படி தொலைச்சேன்னா எப்படி? வச்சிருப்பீங்க. சரி சரி சரி, கோவப்படாதனா, நான் வாங்கிக்க, புதுசா வாங்கிக்க, கோவப்படாது. சிரிச்சாதான் அழகா இருக்கு. கடைசியா போட்டாரு பாத்தீங்களா? அது என்ன அட்டாளி? அட்டாலினா மேல இருக்குல்ல, மேல இருக்க ஸ்லாப். ஓகே, எனக்கு புதுசா இருந்துச்சு அட்டாளி அப்படின்ற வார்த்தை. அண்ட் இன்னொரு ஒரு கண்டென்ட் வந்து உங்க இதுல பார்த்தேன். என்னன்னா ரீசெண்டா சென்னை சூப்பர் கிங்ஸுக்கும் ஆர்சிபிக்கும் அந்த விஷயம் வந்து அதிகமா வந்து போயிட்டு இருக்கு. என்ன நீங்க கால் மேல கால் போட்டுக்கிறீங்க? ஒதுங்குறாங்களாமா அப்படி? ஓ அப்படியா? நான் கூட அவங்க ஆர்சிபி போல டைரக்டருக்கு தேங்க் யூ சொல்லணும். ஓகே, சோ அந்த கிரிக்கெட்டான விஷயங்கள், கிரிக்கெட் பாப்பீங்களா நீங்க? எந்த டீம் உங்களுக்கு பிடிக்கும்? மும்பை இந்தியன்ஸ்ங்க. நான் பயங்கரமான ஒரு மும்பை இந்தியன்ஸ். ஒரு தற்போதைய மும்பை இந்தியன்ஸ் உடைய நிலைமை அது எப்படி இருக்கிறது? பயங்கரமா இருக்கு. நாங்க 5 மேட்ச் வந்து அடிச்சுட்டு வந்துட்டு இருக்கோம். நாங்க தான் இந்த தடவை கப் அடிக்க போறோம். கப்பு கிடைக்குமா? கப் எங்க கையில தான். ஏன்னா எங்க டீம்ல எல்லாருமே மேட்ச் வின்னர்ஸ். நாங்க வந்து ஒரு ஆளை நம்பி இல்ல, நாங்க வந்து டீம் பிளே தான். அதனால வந்து நாங்க தான் இந்த கப்பு வேணுமா உங்களுக்கு? கப்பு நீங்க கப் எடுத்து கொடுக்க கூடாது. வேணாங்க. இல்லங்க, அது வேற ஏதோ டீம் நினைக்கிறேன். இல்ல நான் வந்து என்ன டீம்? நான் சிஎஸ்கே. வாய்ப்பு இல்ல ராஜா. ஹீரோ எப்பயுமே ஜெயிச்சுட்டே இருந்தா ரொம்ப பாக்குறவங்களுக்கும் போர் அடிச்சு. பாக்குறவங்க மும்பை இந்தியன்ஸ் ரொம்ப நாளா கெஞ்சிக்கிட்டு இருக்கீங்க. நாங்களும் ரொம்ப நாளா போராடிட்டு இருக்கோம். ஏன்னா ரொம்ப வருஷம் ஆச்சுல கப் அடிச்சு.
இல்ல அதான் சரி அதான் பார்த்தேன். சரி நீங்க எனக்கு கிளைமேக்ஸ்ல கடைசியில வாங்குவீங்களான்னு தெரியல. வாங்குவோம். எங்க சார்பா ஒரு கப்பு கொடுத்துடலாமா? கண்டிப்பா முடிச்சுட்டு ஒவ்வொன்று வாங்கி முடிச்சு போகும்போது வாங்கிக்கோங்க கப்ப. இல்லைங்க, நாங்க எப்படியும் பிளே ஆஃப் வந்துடும், நாங்க தான் கப்பு. ஸோ அதனால வந்து சாலிடா ஒரு மும்பை இந்தியன்ஸ் ஃபேனா, ஒரு 18 வருஷமான ஒரு பியூர் மும்பை இந்தியன்ஸ் ஃபேனா நான் 18 வருஷம். 18 வருஷம் சீசன் ஆரம்பிச்சதுல இருந்து, ஐபிஎல் ஆரம்பிச்சதுல இருந்து மும்பை இந்தியன்ஸ். ரைட். வாங்குவீங்கன்னு சொல்லிட்டு பாப்போம். கண்டிப்பா, கடைசியில் இந்த வீடியோ கட் பண்ணி கடைசி நான் போட்டுக்கிறேன். ஓகே. ஸோ இப்போ வந்து சாலினி ஸ்டோர்ஸோடைய அந்த ரெகுலர் ஷூட் வந்து நாங்க டீம்கிட்ட கேட்டப்போ, எப்பா தூங்குறதுக்குலாம் 2:30 மணி ஆயிருது, 3 மணி ஆயிருது, எப்பா வெடிஞ்சிருது அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. உண்மையா? அது வந்து என்னன்னா, இப்ப ஆக்சுவலா ஒரு 11:30 அதிகபட்சமா, இந்த காலையில ஒரு 10 மணிக்கு ஆரம்பிச்சோம்னா ஒரு 11:12 வரைக்கும் போற மாதிரி. ஆக்சுவலா முன்னாடி ஒரு சீசன் பண்ணாங்கல்ல, அவங்களோட ஹிஸ்டரியை நம்ம நோண்டும் போது நமக்கு தெரிஞ்ச விஷயம் என்னன்னா, அவங்களதான் 2-3 மணி வரைக்கும் வச்சு போயிருக்காங்க. ஒரு நாளைக்கு அவ்வளவு கண்டென்ட் எடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி. சோ அந்த டைம் அப்படி ஒண்ணு இருந்துச்சு. இப்போ வந்து 11, ஏன்னா கடையும் க்ளோஸ் பண்ற டைம், எடுக்க வச்சுட்டே இருப்பாங்க. 11:30 தான் இருக்கிற மாதிரி இருக்கு. சோ நாங்க 11 முடிச்சாதான் இவங்க நிப்பாட்ட மாட்டாங்க, ஏன்னா கடை அடைச்சிருவாங்க. அதுக்கப்புறம் அவங்க இருக்க வழி இல்ல. வழி இல்ல. இல்லன்னா கடைக்காரன் என்னைக்கே போய் அண்ணே ஒரே ஒரு சீன் தானே முடிச்சிருவானே, அதுக்கப்புறம் டெய்லியுமே நேத்தெல்லாம் எப்படின்னா, நேத்து இப்ப ஷார்ட் முடிச்சு தான் வரோம். நேத்தெல்லாம் வந்து டக்கு 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 அங்கிருந்து ஓனர் கால் பண்ணிட்டே இருக்காரு போல இருக்கு. நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காரு, அவர் தான் வந்து ப்ரொடக்ஷன் பார்த்துட்டு இருக்காரு. சோ அவரு வந்து ஒரு முடிச்சிருங்க, ஒரே டேக் ப்ரோ இல்ல அரை டேக்ல முடிச்சிடலாம் ப்ரோ. சோ இந்த மாதிரி தான் ப்ரெஷர்ஸ் இருக்கும். 10 மணி 10:30 மணிக்கு மேல போனா இந்த மாதிரி சினாரிஸ் தான் அதுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கும். ஓகே. அந்த டைம்ல ஒரு அரை மணி நேரத்துல ஒரு ஷார்ட்ஸ் முடிக்கிறது. இந்த ஸ்பீடுக்கு போயிருவாங்க எல்லாருமே. ஓகே. அங்க இருக்கிற வேலை செய்யற அக்கா கூட, இந்தாப்பா முடிச்சிட்டு கிளம்புவீங்களா இல்லையா, நான் வீட்டுக்கு அவங்களும் ஒரு 10:30 மேல ஆச்சு. சாவி கொடுத்துட்டு போனா நீங்க பாட்டு பண்ணிட்டு பத்திரமா வச்சுக்க போறீங்க. அவ்வளவு பொருள் இருக்கு, எப்படிங்க நம்மள நம்பி கொடுத்துட்டு அது பெரிய என்னங்க அது புரியல எனக்கு. இல்ல அப்படி இல்ல, அவ்வளவு பெரிய பொருள் அவங்க அரேஞ்ச் பண்ணணும்ல, ரீஅரேஞ்ச் பண்ணணும், அது மாத்தணும். ஒருவேளை கல்லால அது கை வச்சிருப்பீங்களோ? கல்லால எவ்வளவு பெரிய சார்ஜ் போட்டிருக்காப்ல. என்னோட செட் வேற. ஓகே சும்மா சொன்னீங்க. ஐயோ உங்க ஃபேன்ஸ்ல என்ன பொளந்துற போறாங்க. சில்வர் பொண்ணு இல்ல. ஆமா என்ன பொளந்துற போறாங்க, என்ன நான் கேக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா வந்து உங்களோட ஃபேன்ஸ் வந்து, அதாவது உங்களுடைய எனர்ஜெட்டிக்கான அந்த பெர்ஃபார்மன்ஸ், நீங்க வந்து டக்கு டக்குன்னு ஃப்ளோ, அதெல்லாம் பார்த்து நிறைய பாசிட்டிவா பேசிட்டு இருக்காங்க. அது யாரா சொல்லிருக்காங்களா உங்ககிட்ட? ஈவன் அது அந்த ஒரு எனர்ஜி இருக்கு உங்ககிட்ட, அதனால கேட்கல. அது முன்னாடி இருந்தே அது ஒண்ணு எனக்கு எப்பவுமே சொல்றது, இது நல்லா இருக்குடா இந்த எனர்ஜி, இதை வச்சுக்கோ, இது எப்பவுமே டை பண்ண விட்டுறாத, இந்த எனர்ஜி ஒன்னு இழுத்துட்டு போகும் பயங்கரமா. சோ இதுக்கப்புறம் வந்ததுக்கு அப்புறம் என்ன வேற ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் என்கிட்ட சொன்னது, பரவாயில்லடா நான் உன்னை ஒரு மாதிரி பார்த்தேன், இது உனக்கு வேற மாதிரி நான் ஓப்பன் பண்ணி கொடுத்துருக்கு, இந்த எனர்ஜி நல்லா இருக்கு, இதை வச்சுக்கோ, சூப்பரான மேட்ரு அப்படிங்கிற மாதிரி நிறைய நம்ம வெல்விஷரு. ஸோ முக்கியமா இண்டஸ்ட்ரிக்குள்ள இருக்க 1-2 பேர் நம்ம பேசுவாங்க, அவங்க 2 பேர் என்கிட்ட சொன்ன விஷயம்லாம் அது நமக்கு எடுத்துக்கணும். சூப்பர் கவனிச்சிருக்காங்க. இது கேட்கும் போது எனக்கு நல்லா இருக்கு, ஏன்னா இது வந்து ஒத்துக்கிற அளவுக்கும் இருக்கு. அதனால இதை வந்து நான் கொஞ்சம் கேட்டேன். அண்ட் மெயினா எண்ட் ஆஃப் த ஒரு டெஸ்டினேஷன் சொல்லுவாங்க போது, இதுதான் என்னோட கோல், இதுதான் கடைசி அப்படின்னு சொல்லுவாங்க. கடைசின்னு இல்லை, இதுக்காக தான் இவ்வளோ எதுக்கு உழப்ப போறேன்னு தெரியுமா, இது எல்லாத்தையும் இதுக்கு தாண்டா அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி உங்களுடைய டெஸ்டினேஷன் என்னவா இருக்குன்னு ஆசைப்படுறீங்க? இல்ல ஆக்சுவலா ஆக்டரா இருந்தாலே வந்து அவங்க வந்து நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினைப்பாங்க. சோ அதுக்குன்னு ஒரு எண்ட், எனக்கு தெரிஞ்ச எண்ட் இருக்காது. நான் வந்து ஏதோ ஒரு படம் பார்த்தா இந்த ஒரு ரோல் நான் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்குமே, அந்த ஒரு நீ யோசிச்ச படங்கள் என்ன? நிறைய இருக்கே. சொல்லுங்க. நான் ஆக்சுவலா த்ரில்லர் பேஸ்டு, அப்புறம் ஆக்ஷன் பேஸ்ட் எல்லாம் வந்து நான் நிறைய பண்ணோம். கட்டா குஸ்தி ஐஸ்வர்யா அவங்க பண்ணது, அது ஒண்ணு நான் நிறைய இருக்குங்க. எனக்கு டக்குன்னு யோசிக்கும் போது எதுவுமே வர மாட்டேங்குது. பட் ஆக்டரா இருக்கும்போது அவங்களுக்கு நிறைய ரோல் இருக்கும். இதுதான் என்னோட ஃபைனல் டெசிஷனே வந்து இதுதான் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு இருக்காது. ஓகே எஸ் கரெக்ட் தான். அது நீங்க ப்ரோ அதே தான் சொல்லுவீங்க. எனக்கு சொன்னா கொஞ்சம் ஓவரா இருக்கும். பட் என்னன்னா ரொம்ப இன்டர்நேஷனலான படங்கள் எல்லாம் பண்ணணும், எனக்கு அது ஒண்ணு இருக்கு. ஸோ ரொம்ப செலக்டிவான ரோல்ஸ் பண்ணணும். நாட்டிய நம்ம வந்து ஒரு ஜோனுக்குள்ள அடையக்கூடாது. எவ்வளவு ஹையா பறக்க முடியுமோ நம்ம அவ்வளவு ஹையா போனா அது நம்ம சாட்டிஸ்பாக்சனா இருக்கணும். சேம் டைம் வந்து அந்த கேரக்டர் வந்து சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டியா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேரக்டர், ரொம்ப டைட்டா ராவான கேரக்டர்ஸ் பண்ணணும். சோ அப்படிங்கறது என்னோட டெஸ்டினேஷனா வச்சிருக்கேன். சோ அதே நேரத்துல ரொம்ப ஹரிபரி இல்லாம எல்லாமே பண்ணணும். நம்ம வந்து ஒரு தெரியல எனக்கு இந்த மார்க்கெட், நீங்க காலையில புலம்புனதை பார்த்தா ஹரிபரியிலே வாழ்க்கை இப்போ பிகினிங் அப்படிதான் இருக்கும் போல இருக்கு. போக போக நமக்கு ஏத்த மாதிரி நம்ம கொஞ்சம் நல்லா வளர ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நீங்க வந்து நம்ம செலக்ட் பண்ணலாம்ல, நம்ம சூஸ் பண்ற இடத்துல இருப்போம். சோ இன்னைக்கு நம்ம ஒரு வேலையை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கோம், ஆனா நம்ம ஒரு இடத்துக்கு வளர்ந்துட்டோம் அப்படின்னா நம்ம சூஸ் பண்ற இடத்துல இருக்கோம். ஆனா கரண்ட்ல வந்து நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணாமலே ஓகே நாங்க இன்னும் இந்த ரோல் பண்ணது கிடையாது,
ஏன்னா கரண்ட்ல வந்து ஆல்ரெடி பண்ண இப்போ நான் ஒரு நர்ஸா பண்றேன் அப்படின்னா எல்லா இடத்துலயுமே நர்ஸ் அந்த மாதிரி தான் கூப்பிடுவாங்க. பாய்ஸ் வந்து ஒரு போலீஸ் கேரக்டர், ஒரு ஸ்டீரியோ டைப்பாவே போயிட்டு இருக்கும். நான் இந்த ரோல் நான் பண்ணது கிடையாது. ஓகே, காட் பிளஸ், எனக்கு வந்து இந்த ரோல் கிடைக்குது அப்படிங்கிற ஒரு, இப்ப கரண்ட் ஸ்டேஜ்ல வந்து ஓகே நான் பண்ணாத ரோல் எனக்கு வருது, நான் ஏன் அக்செப்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு தாட் இருக்கும். ஓகே. ஸோ என்னதான் இருந்தாலும் இந்த இப்ப இருக்க இடத்துக்காக நீங்க நிறைய பண்ணியிருப்பீங்க, ஓகேவா? ஸோ அந்த ஏதாவது நீங்க வந்து நிறைய விஷயங்கள் சாக்ரிஃபைஸ் அப்படின்னு ஒண்ணு வந்து எல்லாரும் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நான் இதெல்லாம் பண்றேன் அப்படின்னு உங்களால சொல்ல முடியுமா? ஆனா யாருக்கும் வந்து சொல்றதுக்கு பெருசா இன்ட்ரெஸ்ட் இருக்காது. பட் இருந்தாலும் பொதுவா கேட்கறேன். அது சாக்ரிஃபைஸா நான் நினைக்கல. என் லைஃபோட பார்த்த அப்படிதான் நினைக்கிறேன். எனக்கு அப்படிதான் அமைஞ்சிருக்கோ, இல்ல இந்த நியூஸ் அப்படிதான் எனக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம காலேஜ் முடிக்கிறோம், காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறமே நம்ம ஒரு யூடியூப் சேனல்ல ஜாயின் பண்றோம். ஸோ அப்பதான் அந்த சேனலும் வளருது. அந்த நேரத்துல அந்த சேனல் கூட போய் வேலை செய்ய ஆரம்பிக்கிறோம். நக்கலைட்ஸ் ஒரு சேனல் இருக்கு. ஸோ அங்கதான் என்னோட ஸ்டார்டிங் பாயிண்ட். ஸோ அந்த சேனல்ல இருந்து ஆரம்பிக்கும் போது அது ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருக்க ஒரு சேனல். அப்போ ஒரு 6000 சப்ஸ்கிரைபர் தான். ஸோ அதுக்குள்ள ஜாயின் பண்றேங்கிறப்ப யூஸ்வலா நம்ம ஒரு காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு சின்ன பிரேக் இருக்கும். நான் படிச்சிட்டேன், இல்ல ஒரு வேலை கிடைக்கிறதுக்கு ஒரு டைம் அப்படின்னு. அந்த டைம்ல நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருப்போம்னு வைங்களேன். அதுக்கு கூட இல்ல எனக்கு அப்படிங்கிற மாதிரி அன்னைக்கு ஓட ஆரம்பிச்சது. ஸ்டில் இன்னைக்கு ஓடிக்கிட்டே இருக்கும். நிறைய வீட்டை தாண்டி, ஏன்னா என்னோட நேட்டிவ் கன்னியாகுமரி, நாகர்கோவில் சொன்னேன்ல. சோ அப்ப அந்த ஊரை விட்டு வெளியே வந்தாதான் நான் வந்து வேலை செய்ய முடியும். நம்ம ஊர்ல அதுக்கான ஒரு சூழல் இல்ல. இப்போ நான் அதை சாக்ரிஃபைஸ் பண்ண ஃபேமிலியோட இருக்கிற டைம் ரொம்ப கம்மி. நான் இருந்த இந்த ஒரு 8 வருஷத்துல நான் ஃபேமிலி கூட இருந்த டைமே ரொம்ப கம்மி. இப்ப சென்னைக்கு வந்து 1 வருஷம் ஆச்சு. இந்த 1 வருஷத்துலயுமே நான் ஊருக்கு போனதுல ரொம்ப ரொம்ப சொற்பமான நாட்கள் தான். அது ஒரு சாக்ரிஃபிகேஷன் கிடையாது. இந்த வேலையோட நிலைமை தான். அது அப்படிதான் பண்ணி ஆகணும். வழி இல்ல. ஊரு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் மறந்தா வந்தாகணும். அதை பண்ணாதான் நீங்க வந்து உங்களுக்கு இந்த இடம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி. நீங்க சொல்லுங்க. ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு டே அப்படின்னு இருக்கும். ஃப்ரெண்ட்ஸை ஒரு 10 இயர்ஸ் கழிச்சு ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்றோம் அப்படிங்கிற ஒரு டே இருக்கும். இல்லைன்னா ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, ஸ்கூல்ல காலேஜ்ல கூட நம்ம பேசிட்டு இருப்போம். உன்னோட மேரேஜுக்கு கண்டிப்பா ஒன் வீக் வந்து நான் வந்துருவேன் அப்படிங்கிற ஒரு தாட் இருக்கும். ஐ மீன் ஒரு டிஸ்கஷன் எல்லாம் போட்டுட்டு இருப்பாங்க. அப்பவே வந்து என்னென்ன மாதிரி எல்லாம் நம்ம பண்றோம், ஒரு என்ன சொல்றது, நடக்காத ஒரு விஷயம், அந்த டைம்ல நடக்காத ஒரு விஷயத்த வந்து இமேஜின் பண்ணி நாங்க எல்லாம் பேசிட்டு இருப்போம். அப்போ கரண்ட்ல வந்து நான் அந்த இதுலயே இல்ல. ஏன்னா நான் வந்து என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர்த்தோட வெட்டிங்குமே நான் அட்டன் பண்ணல. அதே மாதிரி அவங்க பெங்களூர் ஷிஃப்ட் ஆகி அவங்களுக்கு வந்து செகண்ட் பேபி கூட நான் இன்னும் போய் பார்க்கல. அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்லாம் இருந்தது. அதுக்கப்புறம் அவங்களுக்கு மேரேஜ் முடிஞ்சு செகண்ட் பேபி இதாகும் போது தான் நான் போய் பார்த்ததே. அது வந்து சாக்ரிஃபைஸ்னு சொல்ல முடியாது. பட் அந்த ஒரு பெயின் இருக்கும்ல. நம்ம கடைசி வரைக்கும் உங்களோட மேரேஜ் நம்ம அட்டன் பண்ண முடியல. நான் வீடியோ கால் அட்டன் பண்ணேன். அந்த டைம்ல வந்து நான் பேக் டு ஸ்கூல் சீசன் 2ல இருந்தேன். அந்த டைம்ல போக முடியாது. ஏன்னா ஒரு 45 டேஸ் வந்து அங்கே ஸ்டே பண்ணி அங்கே ஷூட் முடியற மாதிரி இருந்தது. அங்க மேரேஜ் போயிட்டு இருக்கு, இங்க ஷூட்ல வந்து நான் வீடியோ கால் வந்து அட்டன் பண்ணிட்டு இருக்கேன். அதே மாதிரி என்னோட கசின் சிஸ்டர், என்னோட ஓன் சிஸ்டர் மாதிரி, அவங்களோட லாஸ்ட் மினிட்ல தான் போய் நான் மேரேஜ் அட்டன் பண்ற மாதிரி எல்லாம் ஒரு சுச்சுவேஷன் இருந்தது. நான் ஓகே சினி ஃபீல்டு தான் நம்மளோட லைஃப் அப்படின்னு ஆகும்போது நான் இங்க சென்னை ஷிஃப்ட் ஆயிட்டேன். என்னோட லைஃபோட என்ன சொல்றது, என்னோட பேக் ஸ்டோரி எப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் சின்ன வயசுல ஒரு வெளியூர் போய் படிச்சது கிடையாது, ஒரு ஹாஸ்டல்ல ஸ்டே பண்ணி இருந்தது கிடையாது. எப்பவுமே இப்போ வரைக்கும் லாஸ்ட் இயர் வரைக்குமே வந்து நான் என் வீடு தான். ஏன்னா நக்லைட்ஸ்ங்கிற ஒரு சேனலுமே வந்து கோயம்புத்தூர் தான், என் வீடு கோயம்புத்தூர் தான், ஷூட்டு கோயம்புத்தூர், காலேஜ் கோயம்புத்தூர், ஸ்கூலு கோயம்புத்தூர் முடிச்சிருக்கீங்க. டோட்டலா வந்து நான் இங்க ஷிஃப்ட் ஆயிட்டேன். சோ இப்போ நான் என் வீட்டை மிஸ் பண்றேன். இப்போ நான் நினைக்கும் போதெல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ற ஒரு சான்ஸ் இப்போ கிடையாது. சோ அதெல்லாம் பார்க்கும்போது திடீர்னு ஒரு ஷாக் வரும் பாத்தீங்களா. இது நினைக்கும் போது திடீர்னு ஒரு ஷாக் வரும். அந்த ஒரு இதுதான் இருக்கு. இது என்ன பண்ணிட்டு இருக்கோம் ஒரு நாள் சின்ன வயசுல இருந்தே வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ். இவங்க கூட ஸ்கூலு காலேஜ் எல்லாம் வந்து வேற ஒரு ஊர்ல இருந்து கோயம்புத்தூர் வந்து படிச்சிருக்காங்க. சோ எனக்கு அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கூட இருக்காது. எனக்கு என்னடா பண்றோம், எங்கடா இருக்கும், அந்த மாதிரியான ஒரு தாட் தான் எனக்கு. ஒரே ஒரு ஆசை, ஒண்ணுதான் உங்களுக்கு ஒரு விஷயத்துக்காக இத்தனையும் சொல்ல முடியாது. பட் என் லைஃப்ல அது கொஞ்சம் பெருசு. கல்யாணத்துக்காக போவீங்களா? என்ன சொல்றீங்க? நடக்கும். அப்போ வந்து இதே மாதிரி நம்ம வந்து மீட் பண்றோம். ஓகேவா? ஓகே. ஃபைனலா வந்து ஒரே ஒரு சின்ன ஒரு டாஸ்க் மாதிரி தான். இந்த டாஸ்க் என்ன அப்படின்னா,
பூஸ்ட் ரோஸ்ட் அப்படின்னு ஒண்ணு. பூஸ்ட் ரோஸ்ட் ரோஸ்ட். யார் நீங்க ஏதாவது யோசிச்சீங்களா அந்த கருத்து? ஆமா ஆமா ஆமா. நல்லா இருக்கு பூஸ்ட் நல்லா இருக்கா? ரைமிங்கா இருக்கு. இப்ப பாரு, இன்னும் நல்லா இருக்கு. ஏன் அந்த பேருன்றது இப்ப நான் சொல்லுவேன், இன்னும் நல்லா இருக்கும் பாருங்க. இப்ப உங்களுடைய இப்ப வைத்தியம் இருக்காங்களே, வைத்தியை பத்தி நீங்க வந்து நல்லதெல்லாம் சொல்லிட்டு இருக்கணும். பூஸ்ட்னு சொன்னா, ரோஸ்ட்னு சொன்னா அவங்கள பத்தி கெட்டதெல்லாம் ஐயோ அதே மாதிரி உங்களுக்கு ஒரு சான்ஸ் இருக்கும். ஓகேவா? அது நீங்க என்ன வேணா நீங்க அது உள்ள இருந்துலாம் வராது, சும்மா கண்டென்ட்டுக்காக தான். அது ரெடியா? கண்டென்ட்டுக்காக அந்த கண்டென்ட்டே நீங்க நீங்க வந்து டைட்டிலா போட்டுருவீங்க இல்லையா? நாங்க வந்து சரி யாரையும் வந்து திட்டி மட்டும் வைக்க கூடாது அப்படின்றதுக்காக பூஸ்ட்னு ஒண்ணு வச்சிருக்கோம். பூஸ்ட் வைக்கிறது. எஸ். ரெடியா? ம். பெரிய மனசு பண்ணிருக்காரு. பண்ணிருக்காங்க. எங்க எவனும் ஐயா, இல்லையா? அங்க ஒரு ஒரு அட்டெம்ப்ட் போட்டு பார்ப்போம். நல்லா போச்சுன்னா அது வச்சுப்போம். இல்ல போகும் போகும் நல்லா போகும். வேணா நீங்க பாருங்க. ஒண்ணே ஒண்ணு தானே. இல்ல இல்ல நான் நீங்க அவங்கள பத்தி நீங்க வந்து கோ ஆர்டிஸ்ட் அவங்கள பத்தி நீங்க பேசணும். அப்ப நான் அப்பப்போ வந்து கட்டு போடுவேன். பூஸ்ட் ரோஸ்ட்னு அதுதான். ரெடியா? இது டிஸ்க்ளைமர் போட்டுக்கலாம். இதுல வர நான் சொல்றேன் எப்பவுமே வந்து வந்து உங்க மாத்தி மாத்தி சொல்லிக்கலாம். யாரையும் புண்படுத்துவதில்லை. புண்படுத்துறது இல்ல. டிஸ்க்ளைமர். மேபி புண்படுத்தினா எங்களுக்கு கவலை இல்ல. நடிக்கணுங்க. ஓகே. சோ இப்போ வந்து வைத்தி பத்தி சொல்லுங்க. அவங்க எப்படி? ஏன் இங்க இருந்து ஆரம்பிக்கலாம்ல? வைத்திகிட்ட இருந்து ஆரம்பிங்க. இல்லங்க, ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. அது நீங்க ரொம்ப அடிச்சா அவங்க இப்ப யூஸ் பண்ணலாம்னு பாக்குறாங்க. அதுதான் எப்படி இந்த இல்ல ஆக்சுவலா இந்த கேம் என்ன மேட்டர் ஆக்சுவலா யோசிச்சிருவோம் எல்லாமே. சரி ஓகே போலாம். நானே இப்படி சொல்றேன். போலாம். ஸ்டார்ட் பண்ணலாமா? போலாம். பூஸ்ட் பூஸ்ட் வைத்தி பத்தி நல்ல நல்ல பாஸ்ட். விஷயங்கள். பூஸ்ட் வந்து வைத்தி வைத்தி எப்படிங்க அவங்க? இல்ல வைத்தி வந்து அவங்க ரொம்ப எப்படி சொல்றதுங்க, யூசுவலா வந்து ரொம்ப உழைக்கிற ஒரு ஒரு பெண். அவங்க வீட்டோட எனக்கு எல்லாமே தெரியும். ம். அவங்க வீட்டு பேக் அவங்க பின்னாடி எல்லாமே எனக்கு தெரியும். ரோஸ்ட். சோ ரோஸ்ட். ஏங்க இவ்வளவு சீக்கிரம் ஆரம்பிக்கவே இல்லைங்க. நான் இப்பதாங்க வரேன். ஒரு அதுதான் டக்குன்னு மாத்தணும். அப்படியா? ஆனா அப்படியே அவங்க வந்து இது பண்ணாலும் அவங்க வந்து ஊர் ஊரா சுத்திட்டு இருப்பாங்க. அது என்னன்னா அது சரியா இருக்காது. ஒரு ஊர்னா ஒரு ஊருக்குள்ள இருக்கணும் இல்லையா? டப்பா இருக்கும். பூஸ்ட். பூஸ்ட் அப்படியே அவங்க சுத்தினாலும் அவங்க எதுக்காக சுத்துறாங்க அப்படின்னா அவங்க உழைப்புக்காக சுத்துறாங்க. இங்க ஒரு நாள் இங்க ஒரு ஷூட், அடுத்த நாள் கோயம்புத்தூர்ல ஒரு ஷூட், ரோஸ்ட். அப்படி ரோஸ் அப்படி இருந்தாதான் அடுத்த நாள் டப்பிங் வரணும் இல்லையா? டப்பிங் ஏன்னா நீங்க ஒரு நாள் வந்துட்டீங்கன்னா அடுத்த நாள் டப்பிங் வரணும். அப்ப அதை முடிச்சு கொடுத்துட்டு போகணும். கரெக்டா? சோ அதனால நீங்க அடுத்த நாள் கோயம்புத்தூருக்கு போறீங்க, சென்னையிலே இருங்க. பூஸ்ட். பூஸ்ட் அப்படியே நான் ஐயோ. சார் அதனால என்னன்னா அவங்க கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் எடுத்துக்க முடியும். எப்படிங்க எப்படி இவ்வளவு ஃபயரா ஓடிக்கிட்டு இருக்காங்க, இதெல்லாம் நம்ம வந்து எடுத்து நம்ம லேர்ன் பண்ணி இன்ஸ்பயர் ஆகி வச்சுக்கணும், நம்மளும் இதே மாதிரி ஓடணும் அப்படிங்கிற மாதிரி அவங்கள பார்த்தா ஒரு இன்ஸ்பிரேஷன் எனக்கு வரும். So, அப்படியே வந்தாலும் சில நேரம் வந்து வைத்தி சில மொக்க ஜோக் போடுவாங்க. அந்த மொக்க ஜோக் நம்ம வந்து என்ஜாய் பண்ணி தான் ஆகணும், வேற வழியும் இல்ல அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஓகே, கட் பண்ணிக்கலாம். அப்பா பேசல ஒண்ணும் இல்ல, பேச முடியுமா பாவம் அந்த தெரியல. மனுஷன் பாவம் இத்தனை நாளா உள்ள வச்சிருந்தது எப்படி சொல்லணும்னு தெரியாம இங்க யூஸ் பண்ணிக்கிட்டாரு. தட்ஸ் ஓகே. தேங்க்யூ. காலேஜ் ஃப்ரெண்டுங்க. எனக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும், அது தெரியும் எனக்கு. ஓகே, இப்போ உங்கள்ட்ட கேட்க போறேன். அவர் எப்படி ஒரு கோஸ்டாரா, எப்படி உங்களுக்கு வந்து கம்ஃபர்டான நல்லா ஜாலியா வந்து இருப்பாரா, என்ன மாதிரி அவரு? ஸ்டார்டிங்ல இருந்தே செம்ம ஜாலியான பர்சன், ஒரு நல்ல ஒரு ஃபன்னியான பர்சன், மிமிக்ரி பண்றதுனால எல்லாத்துக்குமே வந்து அட்ராக்ட் ஆயிருவாரு. ரோஸ்ட். அட்ராக்ட் ஆனாலும் சில இதுல பல்பு வாங்குவாங்க பாரு. ஷூட்லயும் சரி, ஃப்ரேம் முன்னாடியும் சரி, பேக் சைடும் சரி. ரோஸ்ட். இப்பதானே ரோஸ் சொன்னீங்க. ரோஸ் நல்லா இருக்குங்க, ரோஸ் நல்லா இருக்குங்க. கேக்க நல்லா இருக்கு இல்லையா? ரைட். பூஸ்ட். பூஸ்ட். காலேஜ்ல இருந்தே வந்து எனக்கு காலேஜ்ல இருந்தே தெரியும். அப்ப இருந்தே நல்ல பையன் தான். அப்ப இருந்தே ஒரு ஹெல்பிங் கண்டென்ட் நிறையவே இருக்கும். இப்ப வரைக்குமே வந்து அதை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. நிஜமா சசிகுமார் வாய்ஸ் பேசுறேன்னு சொல்லி ஏதோ ஒரு ஆக்டர், அது என்ன ஆக்டர் அப்படின்னு கேக்குற வரைக்கும் சசிகுமார் வாய்ஸ் பேசுவாரு. ஆனா அது சசிகுமார் வாய்ஸ் தான் சொல்லி யாருக்குமே தெரியும். நல்ல ஒரு ரெஸ்பான்சிபிளான பையன். ஏதாவது ஒரு கமிட்மெண்ட் எடுத்துட்டேன் அப்படின்னா ஓகே, அது என்ன ஆனாலும் ஒரு ரெஸ்பான்சிபிளா பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கேரக்டர். அப்படியே ரெஸ்பான்சிபிளா இருந்தாலும் லேட்டா வர்றது, இது பைக் பஞ்சர் ஆயிருச்சு நடந்து வந்தேன் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு பொய் சொல்ல வேண்டியது. அப்புறம் என்னோட சூப்பரா சூப்பரா வர்றாங்க. நிஜமா சூப்பரா நீங்க. ஆமா, சூப்பரா நானே சூப்பரா உள்ள இதெல்லாம் நான் சொல்றீங்க. வந்து எனக்கு தெரியல சூப்பரா நீங்க. ஆமா, நைஸ். இவங்கதான் சூப்பரா இருந்தாங்க. சோ தேங்க் யூ சோ மச். நீங்க மிமிக்ரி எல்லாம் பண்ணுவீங்க? ஐயா அதெல்லாம் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஆர்ஜேவா இருந்திருக்காங்க. இல்லங்க, அது ஒரு காலத்துல பண்ணிட்டு இருந்தது. ரத்னவாணின்னு ஒரு எஃப்எம் இருந்தது, அதுல ஆர்ஜேவா இருந்தாங்க. ஓகே, அவர் பேசும்போதே தெரியுது அவர் வந்து ஒரு வைபான ஒரு ஆளுன்னு தெரியுது. ஸோ தேங்க்யூ ஸோ மச். சாலினி Thank you, ஸ்டோர்ஸ் வந்து பல தெருக்கள்ல இனிமேல் வந்து நிறைய பிரான்ச்சுகளை ஓபன் பண்ணி
நல்ல அடுத்தடுத்த இடங்கள்ல சாலிட் ஸ்டோர்ஸும் போகணும், நீங்களும் போகணும் பை த ஹார்ட் கேட்டுக்கிறேன். ரொம்ப ரொம்ப கண்டிப்பா ரொம்ப யோகி யோகி All the best. சூப்பரா பண்ணீங்க, நல்லா இருந்துச்சு உங்க கூட, நல்ல ஒரு செஷன் இது. இது ரோஸ்ட் இல்ல. ஏங்க ரோஸ்ட்ல நான் பூஸ்ட் ரோஸ்ட் ஒன்னு பண்ணுவோமா? இல்ல, ஒண்ணு பண்ணுவோமா? இல்லங்க, இல்லங்க. பண்ணுவோங்க ஒண்ணு. எங்களை பத்தி இப்ப எங்களை பத்தி நீங்க சொல்றீங்க, இந்த இன்டர்வியூ பத்தி நீங்க இப்ப சொல்லணும். பூஸ்ட் ரோஸ்ட் நீங்க பண்ணணும். ஓகேவா? நீங்க பூஸ்ட் சொல்லுங்க, நான் ரோஸ்ட் சொல்றேன். ரோஸ்ட்ல அவ்வளவு சந்தோஷம். சந்தோஷம் உங்களுக்கு. இந்த இன்டர்வியூ பத்தி யோகி என்ன நினைக்கிறாரு? இல்லங்க, ரொம்ப ஜாலியாவே இன்டர்வியூ வந்து போச்சு. ஸோ ராஜேஷ் ப்ரோவா இருக்கட்டும், வைத்தியம் ரெண்டு பேரும் நல்லா வந்து பேசிட்டு இருந்தாங்க. எனக்கு வந்து அவ்வளோ ஜாலியா இருந்துச்சு. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஜாலியா ஒரு இன்டர்வியூ. என்னங்க ஒரு இன்டர்வியூ, ஐயோ அவங்ககிட்ட பேசும்போது சில நேரம் எனக்கு அப்படியே காண்டுலாம் வரல. காண்டாலும் தோணும், பட் ஆனா காண்டா ஆகக்கூடாது. அப்படி ஐயோ அவங்க செம்ம பெர்ஃபார்ம் பண்ணுங்க. சாலிட் ஸ்டோர் பாத்துருக்கீங்களா நீங்க? பார்த்தது இல்லையா? செம்மையா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. சாலிட் ஸ்டோர் வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற கஸ்டமர்லாம் வந்து பாக்குறத விட கமெண்ட்ல தான் கழுவி கழுவி ஊத்த மாட்டாங்க. இது சொல்லவே இல்லை நீங்க, கழுவி ஊத்த மாட்டாங்க. ஒரு ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிட்டாருங்க. பூஸ்ட் 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 போட்டுரும் அப்படின்னு. நைஸ் நைஸ் நைஸ். ரொம்ப Thank you, நன்றி. thank you. நல்லா இருந்துச்சு இன்டர்வியூ. அப்படியே சொன்னதுதான், ரொம்ப வைபா போச்சு உங்க கூட. So, நீங்களும் இன்னும் மென்மேலும் வளரணும். வளரணும். வாழ்த்துக்கள். All the best. தேங்க்யூ நன்றி, குமுதம். தேங்க்யூ. எஸ். உங்கள் லெஜண்ட் சரோனாவில் அக்ஷய திருதியை முன்னிட்டு தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் 2000 தள்ளுபடி. ஏப்ரல் 22 முதல் மே 4 வரை. டாக்டர் எம்ஜிஆர் பல்கலைக்கழகம் ஆரணி வளாகம். இப்போது மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. இந்த அக்ஷய திருதியில ஆத்மார்த்தமான ஆஃபர். உங்க லலிதாவோட ஏற்கனவே கம்மி சேதாரத்துல 1 இல்ல இன்னும் 2%, 3% கம்மி. வைர நகை கேரட்டுக்கு 6000 ரூபாய் கம்மி.